இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப். ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? டுடே இந்த சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசனாக போட்டு வீடியோ தான் பார்க்கலாம். யாரு இது? பொண்ணோட அப்பாவா? போதுண்டா சும்மா இது பண்ணுவாங்க, உடம்புக்காரு போல இருக்கு. அப்பாவே சும்மா இருக்காரு, ஐயர் அடிக்கிறாரு. ஐயோ போடத்தில்ல அடுங்குதுரோ. அவன் கஷ்டம் அவனுக்கு தாண்டி பார்க்கும்போது ஈஸியா தான் இருக்கும். நான் எங்க கழுத்தை நெரிச்சிருவோன்னு பயம் எனக்கு. தாலி கட்டுறதுக்கு பாரு. அந்த பொண்ணு அவனை விட நல்லா இருக்குன்னு போதும். அப்படிலாம் ஒண்ணும் தெரியலையே. ஏன் எதுக்கு என்னையா? ஆமாயா. ஓ தம்பியா? அப்பான்னு நினைக்கிறேன், பொண்ணோட அப்பா. அதான் ஒரு முறை அப்பா பக்கத்துலயே வச்சுக்கிறேமோ, அதான் ஒண்ணு பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா செய்யணும். 90 கிட்ஸா தான் இருப்பாரு. என்ன இவ்வளவு குஷியா ஆகிட்டு இருக்காரு? சந்தோஷம். போட்டோல இருக்கவரா? அப்படியா? வம்சமா இருக்கு. அதான் அவங்க முன்னோர்கள். ஏன்டா தேவையா பார்த்து எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம சமையல் அரங்குல சமையல் எக்ஸ்போர்ட் சரவணன் வந்து அவளை கெஞ்சி உள்ள போகுது, எல்லாம் பறக்க போகுது. வளைஞ்சு போச்சியா? சமாளிக்க போறேன்னு பாக்குறீங்களா? அவ்வளவுதான், உடைய போகுது. என்னடா பண்ற? என்னத்தையா முக்கி தின்னாங்க? ஏதோ அவங்களோட முறை போல இருக்கியா? ஓ, இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணணும்னு சொல்ல வராங்க. மோர் குடித்தால் தெரியும், பீர் குடித்தால் தெரியும், தெரியாது நீருடன் ஓட்கா சேர்ந்து. ஆமாயா, ஆமாயா. வெஜிடேரியன் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீதான் நிக்கிற. ரொம்ப நல்லா இருக்குடா. இன்னும் கொண்டாப்போ. ஓடு 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 ஓடு.
வெக்கப்படுதா பொண்ணு? வேண்டாங்க. பொத்தி பொத்தி வளர்க்கறாங்க. அதனால அதுக்கு வெக்க வெட்டி போகும். ஓ சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறீங்க. பப்பு போவா சீ, ரொம்ப நல்லா இருக்கும். ஐயய்யா கைய விட்டு விளையாண்டுட்டு இருக்காரு. புதுசா வந்திருக்க மாமா நீயா தின்னு பாரியா தின்னு ஐயா, புடிச்சிரும். இன்னொரு சப்பாத்தி போ. என்னடா பண்றீங்க? அப்புறமே போயிடும் போல இருக்கு. இவனை கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆடாப்பா, யாரா இந்த மாதிரி புகலாம் கண்டுபிடிச்சி கொண்டு வரீங்க? சூப்பர் மாமா எங்க இருந்தாலும் ஆசீர்வாதத்தை அள்ளி தெளிங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. என்ன ஐயோ, ஏன் அப்பா வரிசையா உட்காந்துக்கிட்டாங்களா? எல்லாரும் முன்னாடி கால்ல டைரக்டா கால்ல விழுந்து ஓ, ஜஸ்ட் மிஸ். அவரு விட போறாரு. அந்த அவங்க தான். ஐயோ அவப்படியும் நீ போட்டது தூக்கி கூட விட போறீங்க. என்னையா பண்றாங்க? நீ சண்டை போட்டுக்கிறாங்களா? முத்தம் கொடுத்து எனக்கு தேல்பூரி வேணுமா? சாப்பிட்டு போயிடான்னு சொல்றேன். அதானே அதானே அடி போடு. சூப்பர் சூப்பர். நான் பார்த்தா எரியவே எரியாதுமா. கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டு வந்திருப்பாங்களா? குருநாதா என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க? அடிச்சு போடுவாங்க போல இருக்கு. என்ன இது தொடப்பமா? அதான். என்ன இப்படி அடிக்கிறாங்க? சும்மாரா ஐயோ என்ன மாப்பிள்ளையா? அதான் அது. இது நாத்து நினைக்கிறேன். கரியரி ஆயிரத்தும் சந்திர பதினொன்னும் மூவேழு 22 தலைமுறைக்கு 20ஆம் தர்ப்பணம் 19ஆம் தர்ப்பணம் 18ஆம் தர்ப்பணம் 17ஆம் தர்ப்பணம் 16ஆம் தர்ப்பணம் 17 16 17 13ஆம் தர்ப்பணம் தெரியாதா இருக்கும் இருக்கு. 11ஆம் தர்ப்பணம் 10ஆம் தர்ப்பணம் இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாத்திட்டு இருப்பாங்க. நான் பார்த்து ஒண்ணுமே தெரியாது, இந்த மாதிரி ஏதாவது சொல்லி ஏமாத்திட்டு இருப்பாங்க. சுக்லாம்பரம் விஷ்ணு இது பயங்கர இது பயங்கரமா இது இருக்கும். பஞ்சவர்ணம் காப்பி வர்ணம் ஃபில்டர் காப்பி தானே. காப்பி வரணும் காப்பி. டீ வரணும். கிச்சன் கட்டுறாரா? மாட்டாரு போல இருக்கு. அதான் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே மிதக்கிறேன். அடேங்கப்பா, எப்படி இருக்கும்? உங்க வீட்டுல யாராவது லவ் பண்ணிட்டு பசங்க செத்துருவேன் பிடிச்சிருவேன் ஆச்சா ஊச்சாங்கிறாங்களா, ஒரு டிக்கெட்டை போட்டு தாய்லாந்து ஏத்தி விடுங்க. அவனே திரும்பி வரும்போது தங்க கம்பியாகி வருவானுங்கயா. ஒரு நினப்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அந்த டைப் ஆள் இல்ல நானு. ஐடியா கொடுக்குறாரு. எது முட்டாளா? இப்ப இல்லையாப்பா? ஆமாமா கிராமத்துல இருந்து கூப்பிட்டு போறாங்களா? ராமனா சும்மாவா? என்னையா நடக்குது? கருமண்டா இது. அதே இன்னைக்கு முடிஞ்ச மாதிரிதான் போங்க. நான் எங்க போனாலும் என்கிட்ட கேட்கப்படுற பொதுவான கேள்வி, அப்புறம் அடுத்தது என்னப்பா, உன்னோட கல்யாணம் தானே? கிழட்டு சிரிங்கி ஒருத்தி கையில இருக்கிற ரகையெல்லாம் முகையில வச்சுட்டு ஏண்டி உயிரை வாங்குறது மரியாதை ஓடி போயிருக்கு. நல்லா இருந்துச்சு. ஆனா அது ராமமா இருந்தாலும் நிறைய பேர் நம்ம நினைச்சிட்டு வந்து ராமலாம் கொஞ்சம் நிறைய இருப்பாங்க. ஆமா நம்ம தான் பைத்தியம் மாதிரி செலவு, அதாவது அவங்க சேமிப்பு பயங்கரமா இருக்கும். அவங்க எவ்வளோ செலவும் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் காசு எவ்வளோ வச்சுருந்தோம் செலவு பண்ணி அன்னைக்கே
மொத்தமா காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் லோன் வாங்கி அதுக்கும் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம subscribe பண்ணுங்க.